பள்ளிகள் எந்த வீட்டில் நிறையா இருக்குதோ அந்த வீட்டில் தெய்வசக்தி ஒரு பள்ளி இறந்து போய் அடிக்கடி இறக்குது அப்படின்னா இடது பக்கம் ஆணுக்கும் வலது பக்கம் பெண்ணுக்கு நெகட்டிவ் கொடுக்குற மாதிரியும் சொல்லுவாங்க. பள்ளிங்கிறது நம்ம எந்த பக்கத்து விழுகிறதோ அந்த பகுதியில் உள்ள கண்ணில் வாயிலெல்லாம் விழுந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, தர்ஷனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் பள்ளி விழும் பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். பள்ளி விழும் பலன்கள், நம்ம பள்ளியை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அது பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, பள்ளிங்கிறது நம்ம வீட்டில் எல்லா பக்கமும் காணப்படும். சில வீட்டில் பள்ளிகள் நிறைய செத்து செத்து விழுற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு சில வீட்டில் பள்ளிகள் வெளியில் பெரிய பெரிய பள்ளியாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இருப்பதை விட வெளி பள்ளிகள் அதிகமாக இருக்கும். சில வீட்டில் வீட்டுக்குள்ளே ரொம்ப பெரிய பள்ளிகள் இருக்கும். கருப்பு கலரில் வெள்ளை கலரில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம கோயில்களில் பார்த்தீங்கன்னா, கோயில்களே பள்ளியை நம்ம அதாவது தங்க பள்ளி வெள்ளி பள்ளி சேர்த்து வச்சு வழிபாடுகள் உண்டு. அது தொட்டுக்கிட்டால் நம்ம கர்மக்கள் குறையிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோயிலில் பள்ளி இருக்கும். நம்ம ஏகாம்பரநாதர் கோயிலையும் பள்ளி இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்திலும் இருக்குது. இந்த பள்ளிகள் இருக்கிற எல்லாமே லக்ஷ்மி கடாட்சத்தின் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஏகாம்பரநாதர் கோயிலில் பார்த்திங்கன்னா பள்ளி இருக்குது. அப்படிங்கும்போது அங்கே மண் தத்துவத்துக்குரியது ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்குது. காமாட்சி கோயில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீசக்கரம் லக்ஷ்மி கடாட்சத்துக்குரிய ஸ்ரீசக்கரம் அங்கே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அங்கே உள்ள பள்ளியும் நம்மளுக்கு சிறப்பான ஒரு இது பலனை தரும். அதுமாதிரி ஸ்ரீரங்கநாதர் கிட்ட இருக்கிற பள்ளி பார்த்தீங்கன்னா அங்கே மகாலட்சுமியின் உச்சநிலையான மகாலட்சுமி அங்கே தான் இருக்கிறா. அதனால் இந்த இடங்களில் உள்ள பள்ளிகள் நம்மளுடைய செல்வ நிலை மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல ஒரு கர்மாக்களை எடுத்து கொடுப்பதற்காக அந்த பள்ளியை போய் நம்ம தொட்டு இறை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது அந்த பள்ளியை தொட்டுட்டு வருவது மிக சிறந்த பலனை தரும். அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற பள்ளிகளும் பார்த்தீங்கன்னா, யாருடைய அம்சத்தில் என் வீட்டில் இத்தனை பள்ளிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் உள்ள பள்ளிகள் சித்தர்கள் மகான்களுடைய அம்சத்தில் இருக்கிறது. சித்தர் மகான்கள் நம்மளுக்கு பள்ளி ரூபத்தில் கூட நம்மளுக்கு அருள்மொழி சொல்வதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இடத்துல பள்ளி சத்தம் கேட்பது நம்மளுக்கு சில சகுனங்களை எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த சகுனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய பள்ளிகள் நம்ம வீட்டில் பள்ளிகள் எந்த வீட்டில் நிறையா இருக்குதோ அந்த வீட்டில் தெய்வசக்தி நிறைந்து இருக்குது. எல்லாம் பாதுகாப்பான முறையில் இருக்குது. ஒரு பள்ளி இறந்து போய் அடிக்கடி இறக்குது அப்படின்னா உங்களை ஏதோ துர்சக்தி உங்கள் வீட்டுக்குள் உள்ளுக்கு வரன்னு நிலையும் போது இந்த பள்ளி இறப்பு நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். அந்த துர்சக்தியை வரவிடாமல் தடுப்பதற்காக பள்ளி நமக்கு இறந்துருக்கும். நம்ம அறியாமல் கதவு இடுக்குகளை தச்சிருப்போம். அப்படிங்கும்போது நீங்களே அந்த துர்சக்திகளுக்கு வழி கொடுக்குற மாதிரி நீங்கள் ஏதோ உங்கள் செயலால் ஒரு தவறு செய்கிறீங்க அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குது. அதனால் அந்த பள்ளி இடுக்குகளில் இடுக்குல இறக்குறது முக்கிய பங்காக இருக்கிறது. இது மட்டும் அல்லாமல் பள்ளி விழும்போது நம்ம உடம்புல விழும்போது சில பலன்கள் நம்மளுக்கு கொடுக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடது பக்கம் ஆண் பெண் 2 பேருக்கு இருக்குது. இடது பக்கம் ஆணுக்கு நெகட்டிவை கொடுக்குற மாதிரியும் வலது பக்கம் பெண்ணுக்கு நெகட்டிவை கொடுக்குற மாதிரியும் சொல்லுவாங்க நம்ம பள்ளி சாஸ்திரத்தில். ஆனால் ஒரு பள்ளி விழும்போது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள். ஏன்னா பள்ளிங்கிறது நம்ம எந்த பக்கத்தில் விழுகிறதோ அந்த பகுதியில் உள்ள கெட்டது வெளியேறுகிறது. கெட்டதுன்னு இல்லை, அந்த பக்கத்தில் உள்ள ஒரு எனர்ஜி நம்மக்கிட்ட வெளியேற்றப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பள்ளி ஆண்களுக்கு இடது பக்கத்தில் ஒரு பள்ளி விழுந்துச்சுன்னா இடது பக்கம் தோள்பட்டையில், அதாவது முக்கியமாக தோள்பட்டையில் விழும்போது என்னன்னா உன் நண்பன் யாராவது உங்களை விட்டு விலக போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். அதே போல் உங்களுடைய ஆணுக்கு வலது பக்கத்தில் தோள்பட்டையில் விழுந்தால் பள்ளி விழுந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஒரு விஷயத்தில் ஒப்பந்தம் ஏற்படுத்த போகுது, முக்கியமான ஒரு நபருடன் தொடர்பு ஏற்படுத்த போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விழுறது முறைகள், அதாவது நம்மளுடைய முகத்தில் கண்ணில் வாயில் தலையில் இதில் விழும்போது மட்டும்தான் நம்ம கவனமாக இருக்கணும். பள்ளி விழுதலில் மீதி எல்லா உறுப்புகளில் விழும்போது ஓரளவு உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடப்பெறும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்னத்தில் விழும்போது செல்வ நிலை கூடும் அப்படிம்பாங்க. செல்வ நிலை கூடுது அப்படிங்கிறது அதாவது ஆணுக்கு வலது கன்னத்தில் விழுந்தால் செல்வ நிலை கூடும். அதே இது ஆணுக்கு இடது கன்னத்தில் விழுந்தால் மன நிம்மதி அமைதி பெறுவீங்க, ஒரு நல்ல பெண் நட்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்.
அதே சமயம் ஒரு பெண்ணுக்கு அப்படிங்கிறபோது, வலது தோள்பட்டையில் விழும்போது, அவ வந்து என்னன்னா, கொஞ்சம் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாரி, எல்லார்கிட்டயும் சண்டை போடுற தன்மையில் வர்ற மாரி இருப்பா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே இது அவளுக்கு இடது தோள்பட்டையில் விழுந்தால், செல்வ நிலை உயர்வுகள் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். செல்வ நிலை உயர்வு ஏற்படும். ஏதோ ஒரு முயற்சி பண்றா, அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கப் போகுது அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். அதேபோல் மார்பகத்தில் விழுந்தால் அப்படிங்கும்போது, சொத்து சேர்க்கை ஏற்படும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்கும். அதேபோல் மார்பகத்தில் விழும்போது தாயினுடைய தாய் வீட்டுக்கு போகக்கூடிய தன்மையும் இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதேபோல் வயிற்று பகுதியில் பல்லி விழும்போது உங்களுக்கு புத்திரர்கள் உங்களுடைய குழந்தைகளால் நன்மை தரக்கூடிய செயல்கள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். அதாவது அது வலது இடது பக்கம் 2 பக்கமே என்னன்னா ஒன்று பேர் புகழ் வாங்குவாங்க, இல்லாத குழந்தைங்களால் செல்வ நிலை உயரும். இது ரெண்டுமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் அப்படிங்கிறது. தொடையில் விழுவது, தொடையில் விழும்போது உங்களுக்கு ஏதோ கோயிலுக்கு செய்ய வேண்டிய காணிக்கைகள் ஏதாச்சும் இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். இல்லாட்டா நீங்க ஏதாச்சும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்காக இருக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதேபோல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலில் விழுந்தால், கால் பாதத்தில் விழுந்தால், அது விழுந்தா ஏதோ நெடுதூர பயணம் போறீங்க. உங்க பயணம் முழுமையான பயணம் வந்து நன்மை தர பயணமாக இருக்கும். ஏதோ வளர்ச்சியின் முக்கியமான இடத்துக்கு போறீங்க. ஏதோ முக்கியமான ஒரு அடுத்த படி உங்க வாழ்க்கையின் அடுத்த படிக்கட்டுக்கு போக போறீங்க அப்படிங்கிறது அர்த்தமாக எடுத்துக்கலாம். கை விரல்களில் விழுந்தால், கை விரல்களில் விழும்போது, உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு, அந்த தடைகள் நீங்க போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால கை விரல்களில் விழும்போது இந்த மாரி பலன்கள் வரும். இதே இது நம்மளுடைய முகத்தில் வந்து நெற்றியில் விழுந்தால் கொஞ்சம் கலகம், மனைவியுடைய விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால நெற்றியில் விழுவது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள இது அப்படிங்கிறது மாரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாரி நம்ம பல்லி விழுதல் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் பாசிட்டிவாக குடுக்குது. இதே இது நான் சொன்ன மாரி கண்ணு, வாயில் அப்படி விழுந்தால், கண்ணில் விழுந்தால் அப்படிங்கிறபோது, அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். இல்லாட்டா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஆஸ்பத்திரி செலவுகள் நெறைய பண்ண வேண்டியது இருக்கும். இல்லாட்டா சில விஷயங்களில் அவமானப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வாயில் விழுந்தால், வாயில் வந்தா யாருடைய சாபத்தையோ வாங்க போறீங்க அப்படிங்கிற மாரி அர்த்தமாக எடுத்துக்கலாம். இல்லாட்டா நீங்க வந்து யாரையாச்சும் சபிக்க போறீங்க அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். இல்லாட்டா உடல் ஆரோக்கியத்துக்காக ஆஸ்பத்திரிக்கும் இதுக்கும் போகிற மாரி இருக்கும். ஆஸ்பத்திரி செலவுகள் அதிகமாக மருந்துகள், மாத்திரைகள் நெறைய உட்கொள்ளக்கூடிய தன்மையில் உடையதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே இது தலையில் விழுந்தால் கொஞ்சம் கண்டங்கள் நெறைய உருவாகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இந்த நெகட்டிவ்களுக்கு இடையில நம்மளுக்கு பாசிட்டிவான இந்த நெகட்டிவ்கள்லாம் நடந்துச்சுன்னா, நான் என்ன பண்றது? எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறது தான் இருக்க வேண்டாம். மிக அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இதெல்லாம் நம்ம தெய்வங்கள். தெய்வங்கள் வந்து பள்ளி ரூபத்தில நமக்கு நடமாடுது. இவங்க வந்து நம்மளுக்கு சமிக்கைகளாக ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த சமிக்கைகள் நம்மள முன்னக்கூட்டியே உன்னை தற்காத்துக்கொள் அப்படிங்கிற மாரி தான் சொல்ற விஷயங்கள். இதெல்லாம் உனக்கு நடக்க போகுது. நீ இத எப்படி ஹேண்டில் பண்ண போற? அப்படிங்கிற மாரி தான் அத காமிக்கிறது. அதனால இந்த தலையில, கண்ணுல, வாயில விழும்போது நம்மள தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். அதுல சின்ன சின்ன விஷயங்கள் செய்தால் அதிலிருந்து நம்ம மாற்றிக்கொள்ளலாம். அதற்காக தான் இந்த சகுனங்கள் நம்மளுக்கு காமிக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு தலையில, கண்ணுல, வாயிலலாம் விழுந்துருச்சுன்னா, நான் என்ன பண்றது? அப்படின்னா, வெளியில நல்லா கால அலம்புங்க. அலம்பிட்டு முதல்ல விழுந்தோனே கால் பாதத்த நல்லா அலம்புங்க. அலம்பிட்டு நல்லா மஞ்சள குழச்சு கால் பாதத்துக்கு தேய்ச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க குளிக்கிற தண்ணீல மஞ்சள கலந்து நல்லா குளிச்சுக்கோங்க. குளிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, இந்த நெகட்டிவ் அதிர்வுகள் வராது அப்படிங்கிறது முக்கியமானது. இது வந்து நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபை பண்றது தான். அதுலருந்து நாங்க தற்காத்து கொள்ள முடியுங்கிறது முக்கியமான ஒன்று. அதனால இந்த தற்காத்துக் கொள்வது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத சம்பவங்கள் நடக்கிறதுனால, கண்ணுக்கு தெரியாத இறைவனிடம் அந்த கோரிக்கைய வச்சுட்டீங்கன்னா, நம்மளுக்கு அதெல்லாம் பாசிட்டிவா மாத்தி குடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த இத வந்து நான் விழுந்த இடத்தை வைத்து நீங்க அந்த பலன எடுத்துக்கலாம். முழுமையாக நெகட்டிவாக எடுக்காம, இந்த சின்ன ஒரு விஷயம் நடந்து இந்த 3 இடத்துல விழும்போது உங்களுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு பயம் ஏற்பட்டுச்சுன்னா, கண்டிப்பாக இது பண்ணும்போது உங்களுக்கு திருப்தி ஆகும். இது வந்து எத்தன நாள்ல பண்ணலாம்? பார்த்தோனே கால அலம்பி கால
கால்ல மஞ்சள் போடுறதும், குளிக்கிறது, தலைக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போறது இது ஆனால் சனிக்கிழமை கோயில போய் விளக்கேத்திட்டு வருவது மிக சிறந்த நற்பலனை தரும் இந்த பள்ளி உழுது நாள். இது போக நீங்க வந்து நம்மளுடைய ஜீவ சமாதிகள், அதாவது சித்தர்கள், மகான்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கிறது பள்ளி தான். இது வந்து இந்த பள்ளி வந்து ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அதுலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்கும். அதனால ஜீவ சமாதி வழிபாடும் இங்க முக்கியம். அதுவும் சனிக்கிழமை பூரா அந்த ஜீவ சமாதி வழிபாடுகளை எடுத்துட்டு வரும்போது, இந்த பல்லினால் வரக்கூடிய நெகட்டிவ் அதிர்வுகளை வந்து அது நீக்கிரும் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.